இந்த பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிற நம்மளோட பயணம் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் போய் முடிக்கிறேங்க. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக நார்த் வெஸ்ட்டு கர்நாடகா ஸ்டேட் பஸ் தாங்க. அப்படியே அதில் நேராக போனோம்னா நேராக மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இந்த பஸ்ஸில் உள்ளே போகுது இல்லைங்களா, இந்த ஏர்போர்ட் பஸ்ஸு உள்ளே நிற்காதுங்க. வெல்கம் டு கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரு. அதாவது தூத்துக்குடி போனோம்னா ஒன்று பெங்களூரு இல்லைன்னா சென்னைங்க. நானே நினச்சா கூட இந்த மாதிரி டிக்கெட் பேரில் இனி நான் பறக்க முடியாதுங்க. தாமிரபரணி ஆறு அப்படியே போய் இங்கே போய் கடல் போய் கலக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த ஆறு கலக்கலை இடம். கீழே பாருங்க, செம்மையாக இருக்குங்களா கடல். சரியான காற்றுங்க. தூத்துக்குடி விமான நிலையம் தங்களை இனிதே வரவேற்கிறது. ஏர்போர்ட்லேருந்து தூத்துக்குடி போனாலும் சரி, இல்லை திருநெல்வேலி போனாலும் சரி, நேரம் இங்கே வெளியில் பாருங்க. இந்த ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு எவ்வளோ கூட்டம்னு, இதில் எப்படி தொங்கிட்டு ஏறிட்டு போகிறது. ஆட இந்த பஸ்ஸும் ஃபுல் கூட்டங்க, செம கூட்டங்க. வேறு வழி இல்லை, ஏறலாம். பாருங்க அண்ணா, இருங்க வெயிட். இந்த பஸ் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா மேலே செக்காரக்குடி. பரபரப்பாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போது பெங்களூரில் இருக்காங்க. பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. நாம் இங்கேருந்து தூத்துக்குடி போகிறேங்க. நமக்கு 2:40 ஃப்ளைட்டுங்க, இண்டிகா ஏர்லைன்ஸு. இந்த பெங்களூரு ஏர்போர்ட்லேருந்து தூத்துக்குடிக்கு மணி 10:40ங்க. கேஎஸ்ஆர்டிசி நார்த் வெஸ்ட் பஸ்ஸு, NWKRTC நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஃபுல்லாக அந்த பஸ் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குங்க. நாம் இந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிற நம்மளோட பயணம் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் போய் முடிக்கிறோங்க. அப்படியே அதில் நேராக போனோம்னா நேராக மெட்ரோ ஸ்டேஷனுங்க, மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன். சரிங்க, வாங்க இப்போது நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட் போகலாம். இந்த பஸ்ஸில் உள்ளே போகுது இல்லைங்களா, இந்த ஏர்போர்ட் பஸ்ஸு உள்ளே நிற்காதுங்க. அந்த பஸ்ஸு உள்ளே என்ட்ராகுது இல்லைங்களா, என்ட்ராகணுன்னா நேராக வந்தீங்கன்னா இங்கே நிற்கிது பாருங்க. மெஜஸ்டிக்லேருந்துங்க ஏர்போர்ட்டுக்கு பஸ் பேர் வந்து 290 ஏர்போர்ட் சர்க்கிள் பஸ்ஸில். பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் ஆப்போசிட் தாங்க ரயில்வே ஸ்டேஷன். தெரியுதுங்களா, அதான் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் ஆப்போசிட்டு சொல்லலாம், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். எப்படி தான் சொல்லிக்கலாம். வெல்கம் டு கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரு. இது ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸுங்க. டெர்மினல் 1க்கும் டெர்மினல் 2க்கும் போகிற ஃப்ரீ ஷட்டில் பஸ். அதாவது டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு போகிற பஸ்ஸுங்க. இந்த அங்கே ஒன்று நிற்கிது பாருங்க. இது வந்து எக்ஸிட் ஆகி அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா பஸ் டெர்மினலுங்க. இங்கே வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஏர்போர்ட்டு ஷட்டில் பஸ்ஸுங்க. காசு தாங்க அதுக்கு. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக உள்ளே போகலாம். வெற்றிகரமாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம கேட் நம்பர் 24ங்க, கடைசி ஓனுங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட்டு பார்த்துடலாங்களா? அதாவதுங்க, நானும் பார்த்துட்டேங்க. இந்த மதுரைக்கும் சரி தூத்துக்குடிக்கும் சரிங்க, ஃப்ளைட்டு 2 இடத்துல தான் வருது. ஒன்று சென்னையிலேருந்து, இன்னொன்று பெங்களூர்லேருந்து. எப்போ பார்த்தாலும் சரிங்க 4000 4500 இதாங்க குறைஞ்சபட்சம் பேர் டிக்கெட் பேர். எப்படியாவது ஒரு 2000 ரூபாய்க்குள்ள டிக்கெட் இல்லை கண்டிப்பாக புக் பண்ணலான்னு சொல்லி கை ஸ்கேனர் பார்த்துட்டே இருந்தேங்க.
பார்த்துட்டே இருக்கிறப்போ 2111 கிடச்சிதுங்க. இந்த இங்கே ஒரு ஃப்ளைட்டு 14:15 டெல்லி போகுதுங்க, இண்டிகோ ஏர்லைன்ஸ். இது எல்லாம் டெல்லி போகிற கூட்டம். சிங்கிள் ஃப்ளைட் கிடையாதுங்க, டபுள் ஃப்ளைட்டு. இந்த அங்கே ஒரு ஃப்ளைட்டு டேக்கப் ஆக போது வருங்க, இண்டிகோ. அதாவது கனெக்டிங் போட்டுருந்துச்சிங்க. கனெக்டிங்கா அது 2111 இன்னும் சூப்பரானு பார்த்தா கோயம்புத்தூர்லேருந்து இருந்துச்சுங்க. யோசிச்சு பாருங்கள், 2111 2 ஃப்ளைட்டுங்க. அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேருந்து தூத்துக்குடிங்க. இது டபுள் ஓகே. இங்கே ஒரு கார்கோ டேக்கா புக் போயிட்டுருக்குங்க, பெரிய ஃப்ளைட்டு. டபுள் ஓகேவா புக் பண்ணிட்டாங்க. 2111 கோயம்புத்தூர் டு பெங்களூரு டு தூத்துக்குடிங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. நானும் அதாவது இனிமேல் ட்ரை பண்ணால் கூட இந்த ரேட்டுக்கு போக முடியாதுங்க, சான்ஸே கிடையாது. அதாவது 2100 டிவைடட் பை 2 போட்டோம்னா 1100 புக் பண்ணியிருக்காங்க. சான்ஸே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. பெங்களூரு டு தூத்துக்குடிக்கு 1100 எப்படி புக் பண்ணுற டிக்கெட் ரீஃபண்ட் வராதுங்க. ஏன்னா ரீஃபண்டுக்குன்னு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. அந்த சர்வீஸ் சார்ஜோட நம்ம போகிற டிக்கெட் ஃபேர் கம்மிங்க. எப்படி ரீஃபண்ட் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடம் நல்லா வியூ தெரியுதே, மதுரையை வந்து இங்கே வந்து நின்றுக்கலாமோ? கீழே போய் நம்மளோட கேட்டோட நிலவரத்தை பார்த்து வரலாம். எல்லாம் போர்டிங் ஆகிட்டாங்களா இல்லை இனிமேல் தானு பார்த்து வந்துடலாம். இறங்குனா நம்ம கேட்டு தாங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கேட் நம்பர் 24 தூத்துக்குடி 14:45 2:45ங்க 6C7735. நல்ல வேலை நம்மளை பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. மணி 2:12 தாங்க ஆச்சு, 2:10 தான் ஆச்சு. ஓடிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பஸ்ஸு கிளம்பிடுச்சிங்க, அடுத்த பஸ்ஸு. தேங்க்யூ. அந்த ஃப்ளைட்டு ஆகாஷ் ஏர் பூனே போகுதுங்க. பஸ் கிளம்பிடுச்சிங்க.
சேஃப்டி கார்டுங்க அந்த லேண்டிங் இருக்குது. ஒரு டேக்கப்புங்க இண்டிகோ. வெல்கம் டு பெங்களூரு. செம டேக்கப்புங்க. ஒரு டேக்கப் விஸ்தாரா தூக்கிட்டான். சவுண்டுன்னு பார்த்தீங்களா? வெளியில் நம்ம உள்ளே இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேன்ட்டு. வெளியில் அந்த ஃபேன் சவுண்டு பாருங்கள் பா. ஃபுல்லு தாங்க, ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஃபுல்லு, எல்லாம் ஃபுல்லு. எனக்கு இதில் விண்டோ சீட் கிடைக்குமா இல்லையான்னு நினச்சேன். நல்ல வேலை கிடச்சிருச்சு. 20x2 20x2ங்க, 80 சீட்டுங்க. 250க்கு மூவ் பண்ணுறாங்க. Government regulations do not permit smoking, tobacco use, vaping, and the consumption of personal alcohol on this flight. Please note that smoke detectors are installed in all lavatories. Mobile phones and other small handheld electronic devices may be used in flight mode only. Please store your devices for takeoff and landing. Unauthorized usage or removal of any safety equipment, including life vests, and tampering with exits without crew authorization is a punishable offense, as it affects the safety of the aircraft. Thank you for your cooperation. இல்லைங்க, கிளம்பிட்டான். அங்கே வாங்க, ஒரு ஃப்ளைட் லேண்டிங்காக வந்துட்டுருக்குங்க. கீழே இறங்க இந்த இண்டிகோ ஒன்று டேக்காவுக்கு கிளம்பிட்டான் பாருங்க. தாங்க அதான் அந்த ஃப்ளைட் கிளம்பிட்டாங்க. அந்த ஃப்ளைட் கிளம்ப பின்னாடி இன்னொரு ஃப்ளைட் ஒன்று லேண்டிங் வந்துட்டு இருக்குங்க. லேண்டிங் ஆனோடனே நம்ம ஃப்ளைட் கிளம்பிடுவாங்க. நான் டேக்கப்புக்கும் ஒரு ஃப்ளைட் இல்லை, லேண்டிங்கும் ஒரு ஃப்ளைட்டும் வரல. அடுத்து நம்ம தான். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸுங்க லேண்டிங் ஆகிருக்குது. கிளம்பிடுச்சுங்க. ஹைதராபாத் ரோடு, ஹைதராபாத் ஹைவே. எவ்வளோ கார் இங்கே அடிக்க வச்சுருக்காங்க, சரி நிறுத்தி வச்சுருக்குறேன். பெஸ்ட்டு வந்துருச்சு. பெங்களூரு சிட்டியை பாருங்கள்.
अपनी ट्रे टेबल्स तैयार रखें, हम जल्द ही आपके स्नैक्स लेकर आएंगे. Ladies and gentlemen, our 6E Eat service will start shortly. If you have booked a snack and have changed your seat, please let us know for us to serve you. Do browse our menu in the header. தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை காவிரியா இருக்குமோ? இந்த பக்கத்தில் இவ்வளோ தண்ணி போகுதுன்னா காவிரியாக தான் இருக்கணும். அதான் மலை மேலே ஃப்ளைட் போயிட்டு இருக்குதுங்க. சூரிய ஒளி நேரம் மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறனால ஒன்றுமே தெரிய மாட்டேன்து. காவிரி தான் நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஒரு டேமுங்க. என்ன டேம்னு தான் தெரியல. பாருங்க, செமையா இருக்குல்ல. பக்கத்தில் வந்துட்டோமா? இதாங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டு இல்லையா? இங்கே ஒரு இதாங்க போய் சுற்றிட்டு வரும்னு நினைக்கிறேன். கீழே தெரியுது பாருங்க ஏர்போர்ட். ஆமாங்க, சுற்றி காண்டா போகிறோம். தாமிரபரணி ஆறு அப்படியே போய் இங்கே போய் கடலில் போய் கிடக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த ஆறு கலக்கிற இடம் சுற்றுதாங்க. யூ-டர்ன் போடுறாங்க. யூ-டர்ன் போடுறான். இதாங்க தாமிரபரணி ஆறு. இங்கே கடலுக்குள்ளே போகிறான். கீழே பாருங்க, செம்மையாக இருக்குங்களா கடல். கடலுக்குள்ள போகிறான். கடல் மேலே பறக்குதுங்க இப்போ ஃப்ளைட்டு. ஒன்றுமே புரியல. அப்படியே சாய்க்கிறாங்க. இப்போதாங்க சாய்ச்சிட்டானா? கப்பல்லாம் நங்கூரம் மட்டும் நிற்கிது. ஹார்பர் பாருங்க. இதாங்க தூத்துக்குடி ஹார்பர். இதாங்க ஒரு கப்பல் நிற்குது பாருங்க. கடலுக்குள்ள போய் யூ-டர்ன் போட்டு வந்து இறங்க போகிறாங்க. இதாங்க தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு. கீழே தெரியுது வருவீங்களா? செம்மண்ணு. வந்துட்டாங்க நம்மளோட 23வது லைன் தூத்துக்குடி. வெற்றிகரமாக இறங்கிவிட்டோம். ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக விண்டு மில் தாங்க.
आप लैंड मोबाइल होंगे। फोन्स का इस्तेमाल कर सकते हैं। सीट बेल्ट साइन बंद होने और विमान के रुकने तक आप अपने स्थान पर बैठे। வெல்கம் டு தூத்துக்குடி விமான நிலையம். சரியான காத்துங்க. தூத்துக்குடி விமான நிலையம் தங்களை இனிதே வரவேற்கிறது. பாய் பாய். என்னதான் மும்பை, கோவா, பெங்களூரு அப்படி இப்படி சுற்றினாலும் இந்த தூத்துக்குடி வரும்போதே ஒரு 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 தனியாக ஒரு சந்தோஷம் தெரியுது. இங்கேருந்துங்க லெஃப்ட் போனோம்னா திருநெல்வேலி 31 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து ரைட் சைடு போனோம்னா தூத்துக்குடி சிட்டி 19 கிலோமீட்டருங்க. ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஏர்போர்ட் அமைஞ்சிருக்குங்க. இப்படிங்க ஆயிடுச்சு வரணும். வந்து இறக்கி விட்டால் மறுபடியும் கிளம்புதுங்க. அப்பா வெளியில் வந்தவொடனே என்ன ஹீட்னு பாருங்க. இதுக்கு பாருங்க 16:20க்கு சென்னை போகிறது, 16:30க்கு பெங்களூர் போகிறேங்க. வந்த ஃப்ளைட்டு இப்போ மறுபடியும் பெங்களூருக்கு போகுதுங்க 16:30க்கு. சரிங்க, அப்படியே எக்ஸிட் ஆகலாங்களா? காற்று செம காற்று அடிக்குதுங்க. பாய் பாய் தூத்துக்குடி விமான நிலையம். மறுபடியும் வருவோமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். தங்களை அன்புடன் வரவேற்கிறது புதுக்கோட்டை காவல் நிலையம். யாரோ ஒரு விஐபி ரைட்டில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எவ்வளோ வண்டி வருது? ஆம்புலன்ஸ் வரைக்கும் போகுது. தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் பக்கம்னு நினச்சா போய்கிட்டே இருக்குது. இவங்க அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருந்தாலும் பக்கமாக தான் இருக்கும். இவங்க வந்து நேராக போய் தலையை சுற்றி ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே போது இருக்கும் லாரி. அதாங்க மெயின் ரோடு. ஏதோ படத்தில் சொல்லுவாங்களே, காலை டிஃபன் கோயம்புத்தூர், மதியானம் லஞ்ச் வந்து பெங்களூரு, நைட் டின்னர் வந்து தூத்துக்குடிங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாங்க எதிர்காலத்தில் பெரிய ஏர்போர்ட்டாக வருங்க. மெயினான சிட்டி வேறு இல்லையா, அதுவும் பக்கத்தில் திருநெல்வேலி. அதாவது மதுரைக்கு அடுத்து இந்த பக்கம் வந்தாலே இந்த ஏர்போர்ட் தான், வேறு ஏர்போர்ட்டே கிடையாது. கன்னியாகுமரி போனாலும் இங்கே தான் வரணும், நாகர்கோவில் திருநெல்வேலி போனாலும் இங்கே தான் வந்து இறங்கணும், இல்லைன்னா மதுரையில் இறங்கணும். அதையும் தாண்டினா பக்கத்து ஸ்டேட்டான திருவனந்தபுரம் தான் போய் இறங்கணும். எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் இந்த கடைசி ஏர்போர்ட்னா இதாங்க. ஃப்யூச்சரில் பெரிய ஏர்போர்ட்டாக வருங்க, எதிர்பாருங்க. நானும் எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி ஹார்பர் சிட்டி வேறு சொல்ல வேணும். டோல்கேட்டுக்கே வந்துடுச்சிங்களா? நீங்கள் வெளியிலேருந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து வெளியூர் போனாலும் சரிங்க, எங்கே இருந்தாலும் இந்த டோல்கேட் வந்து இறங்கிருங்க. ஏர்போர்ட்லேருந்து தூத்துக்குடி போனாலும் சரி, இல்லை திருநெல்வேலி போனாலும் சரி, நேரம் இங்கே வெளியில் வந்து டோல்கேட் போயிட்டிங்கன்னா பஸ் அவைலபிள்ங்க. எல்லா பஸ்ஸுமே அதை தாண்டி தான் போய் ஆகணும், நின்னாகணும். ஆனால் வந்த ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சிங்க. பாருங்க, இந்த ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு எவ்வளோ கூட்டம்னு. இதில் எப்படி தொங்கிட்டு ஏறிக்கு போகிறது? வாகைக்குளம் டோல்கேட்.
அட இந்த பஸ்ஸும் ஃபுல் கூட்டங்க, செம கூட்டங்க, வேறு வழி இல்லை ஏறலாம், அந்தளவு கூட்டம் இல்லை. அதாவதுங்க இந்த வாகைக்குளம் செக் போஸ்ட்லேருந்து தூத்துக்குடிக்கு 14 ரூபாங்க டிக்கெட் பேர். ரைட் சைடு போகுது பாருங்க ரோடு பாலம், அதாங்க 6 பேர் போகிறது. நேராக போனால் 6 பேர். இந்த வண்டியெல்லாம் அங்கே தான் போகுது பாருங்க, இந்த லாரிலாம் கண்டெய்னர். கூட்டம் ஏறுது. இல்லை வச்சுட்டாங்க அண்ணா. எத்தனை பேர் சரியான கூட்டங்க, இங்கே இறங்க விட மாட்டேன்றாங்க. இங்கே பாருங்க அண்ணா, இருங்க வெயிட். சப்பா இங்கே பாருங்க, சரியான டைமில் வந்திருக்கோம். செம்ம ரசு வாங்க. ரசுங்க. இந்த பஸ் எங்கே போகுது கேட்டிங்கன்னா மேலே செக்காரக்குடி டு தூத்துக்குடி போகிறதுங்க. கரெக்டாக 6 மணிக்கு வந்து இங்கே இறங்கியிருக்குறாங்க தூத்துக்குடியில். இதாங்க பழைய பஸ் ஸ்டாண்டு. சரிங்க, இத்துடன் நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்ம பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றொரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம். அப்புறங்க நமக்கு வந்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினுங்க நைட்டு. அது வீடியோவாக எடுக்கலை, டெஸ்ட்டு தான். இங்கே இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமைங்க, வியாழன் சனி. வியாழக்கிழமை இங்கேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து திரும்ப தூத்துக்குடி வருதுங்க. சனிக்கிழமை மறுபடியும் தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வருதுங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின். பார்த்துக்கோங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையமும், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடிக்கு இருக்குங்க ட்ரெயின். இங்கே தூத்துக்குடியிலேருந்து 10:50 கிளம்புதுங்க. மேட்டுப்பாளையத்துக்கு 7 மணி 7:30 போய் ரீச் ஆகிறாங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு தகவல். ட்ரெயின் ரூட் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடியில் ஆரம்பித்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகுதுங்க.